அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புன்னக்காயல் பகுதியை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் பகுதியை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜித்குமார், அங்கு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மழை நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது தென் தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீரானது கரைபுரண்டு ஓடுகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் கடனா நதி, ராமநதி அணைகள் முழுவதுமாக நிரம்பியதில் திறந்துவிடப்பட்டதில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீரானது கரைபுரண்டு ஓடுகிறது. குறிப்பாக திருவைகுண்டம், ஏரல், ஆத்தூர் பாலங்கள், இந்த தாமிரபரணி பாலங்கள் முழுவதுமாக நிரம்பி சாலைகளில் போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தாமிரபரணி ஆறு கலக்கும் இடமான தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புன்னக்காயல் பகுதி, மீனவ கிராமமான இந்த பகுதியில் இந்த தாமிரபரணி ஆற்றின் வெள்ள நீரானது கிராமத்தையே சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் உள்ளே இருந்து வெளியே வர முடியாத அளவிற்கும், அதிகாரிகள் மற்றும் வேறு யாரும் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு புன்னக்காயல் கிராமத்தையே வெள்ள நீரானது சூழ்ந்து இருக்கக்கூடியது. தொடர்ந்து அவர்களே நிவாரண முகாம்களில் வைப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.